ரைட். ஓகே. அப்ப நாங்க வந்து இந்த வீடியோல 2023-24க்குரிய சயின்ஸ் பாஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப இதுல முதலாவது கேள்வியை நாங்க பார்த்தோம் என்றால், முதலாவது கேள்வி கேட்டிருக்கிறேன். கழிவுப் பொருளாகிய யூரியா உற்பத்தி செய்யப்படுவது. அப்ப இன்னும் உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த யூரியான்றது வந்து ஒரு நைதரசன் கழிவுப் பொருள். சரியா? இந்த யூரியான்னு சொல்றது நைதரசன் கழிவுப் பொருள். ஏனென்றால், நீங்க இந்த யூரியாக்குரிய இரசாயன சூத்திரத்தை பார்த்தீங்கள் என்றால் CONH2 CONH2 டுவைஸ் என்று சொல்லிதான் அதோட குறியீடு வரும். சரியா? இதுல வந்து நைதரசன் காணப்படுற. ஆகவே நாங்க சொல்றோம் இது ஒரு நைதரசன் கழிவு பொருள்னு சொல்லி. உதாரணத்தை நீங்க CO2 பார்த்தீங்கன்னா CO2ல நைதரசன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இயலாம். அப்ப CO2ன்றது ஒரு நைதரசன் கழிவு பொருளா? இல்ல. ஆனால் அது ஒரு கழிவு பொருள். ஆனால் நைதரசன் கழிவு பொருள் அல்ல. ரைட்? ஸோ யூரியா, யூரிக் அமிலம் இதெல்லாம் என்ன நைதரசன் கழிவு பொருள்கள். ரைட்? இப்ப இது வந்து உற்பத்தி செய்யப்பட்ட இடம் எங்கேன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கள் என்றால், இது ஒரு கழிவு பொருளா இருந்தென்றாலும் சரியா, ஒரு யூரிக் அமில வட்டம் என்ற ஈரல்ல நடக்கிற ஒரு செயன்முறை மூலம் தான் என்ன செய்யப்படுறன்னா இந்த யூரியா உற்பத்தி செய்யப்படுற. சரியா? ஆகவே யூரியா உற்பத்தி எங்க நடக்கும் என்றால் ஈரல்ல நடக்கும். சரியா? அந்த யூரியா வந்து எங்களோட உடம்புல இருந்து அகற்றப்படுறது வந்து என்ன சிறுநீரகங்கள் மூலம் அகற்றப்படையிலும், அதே போல வந்து வியர்வைகளுக்குள்ளாலையும் சிறிய பகுதி உண்டு ஆற்றப்படத்துக்கு இயலும். அப்ப மெயினாக வந்து சிறுநீரகங்கள் தான் என்ன செய்யும் நைதரசன் கழிவுப் பொருள்களை அகற்ற இடமாக நாங்க எடுக்கிறது. சரியா? ஸோ அடுத்தது வந்து வலுவின் அழகை கேட்டிருக்கிறேன். சரியா? அப்ப வலுவின் அழகை நீங்க பார்த்தீங்கள் என்றால் கொஞ்சம் இல்லைவா? ஸோ பாருங்க. அப்ப எங்களுக்கு ஓகே. அப்ப வலுவோட அழகை நீங்க பார்த்தீங்கள் என்றால் எங்களுக்கு தெரியணும் வலு சமன் என்னன்னு படிச்சுக்கிற வலு சமன் சக்தியெங்கில் நேரம்னா வலு சமன் சக்தியெங்கில் நேரம். அப்ப சக்தியெங்கில் நேரம் என்று செல்லும் அல்லது வேலையெங்கில் நேரம். அப்ப இது படி போனென்றால் சக்திக்கு அழகு என்ன? ஜூல். சக்தியோட அழகு ஜூல். இதெல்லாம் ஒரு கழிச்சு கொள்ளுவேன். அப்ப சக்தியெங்கில் நேரம் என்ற செல்லைக்கு சக்திக்குரிய அலகு வந்து ஜூல் அல்லது வேலை என்று போட்டீங்கன்னா வேலைக்கும் அலகு ஜூல் தான். கீழே நேரத்துக்கு அலகு செகண்ட். ஆகவே ஜூல் செகண்ட் -1 என்று சொல்றது என்ன வலுவோட அழகாக இருச்ச போற. ரைட்? ஸோ இங்க நீங்க பார்த்தீங்கள் என்றால் எங்களுக்கு வந்து வலுவோட அழகாக நாங்க இந்த சமன்பாட்டை போட்டோன்னே எங்களுக்கு ஜூல் செகண்ட் -1 கிடைச்சிட்டு, ஆகவே எத்தனாவது ஆன்சர்? 4வது ஆன்சர்ன்னு சொல்லிடும். இங்க வலுவோட அழகன்று சொல்லி கேட்காம வலுவின் சர்வதேச அழகன்று சொல்லி இங்க வலுவின் SI அலகு அல்லது சர்வதேச அலகு கேட்டென்றால் இந்த ஜூல் செகண்ட் -1 சர்வதேச அலகு அல்ல. வலுவோட சர்வதேச அலகு என்னென்றால் அல்லது SI அலகு என்னென்றால் வாற்று, அதாவது கேபிட்டல் W வாற்று என்று சொல்லி நாங்க அதை சொல்றோம். வோல்ட்ரு அல்ல, வாற்று. சரியா? ரைட்? இங்கிலீஷால வாட் என்று சொல்லி சொல்லிக் கொள்றோம். அப்ப இதுதான் என்ன வலுவோட சர்வதேச அலகுன்னு சொல்லி கேட்டென்றால். ஆனா இங்க அப்படி ஒரு கேள்வி கேட்கல. ஆகவே ஜூல் செகண்ட் -1 எங்களுக்கு டிரெக்டா கிடைச்ச. ஸோ அதை எங்களுக்கு ஆன்சராக சொல்லிடுறதுக்கு இயலும். அடுத்தது நாங்க பார்க்க வேண்டிய கேள்வி என்னென்றால், அடுத்தது 3வது கேள்வியை பார்த்தீங்கள் என்றால் ஒரு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் மூலக்கூறுட சூத்திரம் தந்திக்கிறேன், ரசாயன சூத்திரம் தந்திக்கிறேன். இந்த மூலக்கூறுல காணப்படிய அணுக்களோட எண்ணிக்கையை கேட்கிறான். ஸோ இங்க சிம்பிளா உங்களுக்கு தெரியும் அணுக்களோட எண்ணிக்கை கேட்டா குறிப்பிட்ட ஒரு அணுவை கேட்கல, அணுக்கள் எண்ணிக்கை செல்லைக்கு பொதுவாக அப்ப மொத்த அணுக்கள் எண்ணிக்கையை தான் கேட்கறது. அப்ப உங்களுக்கு இங்க பார்த்தண்டாலே விளங்குறேன். இங்க காணப்படுற இந்த ரெண்டு இந்த பிரக்கெட்டுக்குள்ள இருக்கிற 2 பேருக்கும் சொந்தம். ரைட்? ஆகவே பிரக்கெட்டுக்குள்ள ஒரு கார்பன் தான் ஈக்கிற. அப்ப பிரக்கெட்டுக்கு வெளியில 2 ஈக்கிறதால அந்த 2ஆல பெருக்கிப்படும் போது 2 கார்பன் வரும். சரியா? அதே போல அடுத்த ஈக்கக்கூடிய ஐதரசன், அந்த பிரக்கெட்டுக்குள்ள ஈக்கக்கூடிய ஐதரசனை பார்த்தீங்க என்றால் 3 ஐதரசன் ஈக்கிற. ரைட்? அந்த கிட்டி ஈக்கிற 3 வந்து யாரு சொந்தம்? அது கிட்டி ஈக்கிற இந்த அளவு மட்டும்தான் சொந்தம். சரியா? ஏண்டா அங்க பிரக்கெட் போட்டொன்னும் வரலே. அப்ப அந்த 3 யாரு மட்டும் சொந்தம்? அந்த ஐதரசனுக்கு மட்டும் சொந்தமானது. ஆகவே ஐதரசன்களை தெரியும் 3 ஐதரசன் இருச்சு. ஆனால் அந்த பிரக்கெட்டுக்கு வெளியில 2 செல்றதும் என்ன செய்யும்? அந்த 3 ஐதரசனுக்கும் சொந்தமாகும். ஆகவே அந்த 3 ஐதரசனும் இப்ப என்ன செய்யப்படும்? அந்த 2ஆல பெருக்கிப்பட்டால் மொத்தமா எத்தனை ஐதரசன் வரும்? அங்க 6 ஐதரசன் வந்துடும்.
அடுத்தது வெளியில உங்களுக்கு இன்னொரு கார்பனை பார்க்கலுமாக ஈக்கிறது. அப்ப மொத்தமா 3 கார்பன். அதே போல இன்னொரு ஐதரசன் வருது. அப்ப இங்க ஆர்ஹெச்சோடு இன்னொரு எச்சை கூட்டணும். அதே போல இன்னொரு ஆக்சிஜன் வருது. ஆகவே ஆக்சிஜன்ன்றதும் ஒரு அணுவாக எங்களுக்கு எடுக்கணும். அதே போல இன்னொரு ஐதரசன் வருது. ஆகவே ஈனமர இன்னொரு ஐதரசனை கூட்டினீங்கள் என்றால் மொத்தமாக 8 ஐதரசன், ஒரு ஆக்சிஜன், அதே போல 3 கார்பன். அப்ப மொத்தமாக 3 சக 8 சக 1 எத்தனை வரும்? 12 என்று சொல்லி வரும். ஆகவே மொத்த அணுக்கள் எண்ணிக்கை 12. அடுத்தது தாவர இலைகள்ல உற்பத்தி செய்யப்படுற உணவு வந்து உங்களுக்கு தெரியும், தாவரங்கள்ல ஒளித்தொகுப்பு மூலம் குளுக்கோஸ் என்ற வடிவத்துல உற்பத்தி செய்யப்படும் உணவு. அந்த குளுக்கோஸ் வந்து என்ன செய்யும்? அந்த தாவரத்துல வந்து சேமிக்கப்பட்டு தேவையான இடங்களுக்கு கொண்டு போகப்படியும். சேமிக்கிற வடிவம் என்ன? தாவரத்துல உற்பத்தி ஆகிற இந்த குளுக்கோஸை மாப்பொருள் என்ற வடிவத்துல சேமிச்சு அப்புறம் கடத்தப்படும் போது என்ன செய்யும்? அது சுக்ரோஸாக மாற்றப்பட்டு, சுக்ரோஸ்ன்றது ஒரு இருசக்கரைட்டு, சுக்ரோஸாக மாற்றப்பட்டுதான் என்ன செய்யப்படும்? கடத்தப்படும். இது கடத்தப்படுறது வந்து இந்த சுக்ரோஸ் கடத்தப்பட்ட எதுக்குள்ளாலே என்றால், இந்த உணவு கடத்தப்பட்டது எதுக்குள்ளாலே என்றால் தாவரத்துல உரியம். அதுக்கு தான் நான் யாஃபம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஈனிக்கிற அந்த ஊண்டு குறிக்கிறது வந்து இது உணவை குறிக்கிறது. ஆகவே உணவு உரியம் என்று சொல்லி ஈஸியா யாஃபம் வச்சுக்கோங்க. ரைட், எக்ஸாம்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆகவே உரிய இலையம் தான் என்ன செய்யும்? உணவு கொண்டு செல்லக்கூடியது. அதே போல இந்த கால் இலையம் என்று சொல்றது என்ன? கால் இலையம் என்று சொல்றது நீர்க்கணிப்புகளை கடத்தக்கூடியது. நீர்க்கணிப்புகளை கடத்துறது தான் கால் இலையம். ஆகவே இங்க உணவை பத்தி கேட்டதால ஆன்சர் உரியம். அடுத்தது 5வது, இரு பொருள்கள் ஒன்றொன்று தேய்க்கும் போது ஒரு பொருளுக்கு ஒரு நேரேற்றம் கிடைக்குமாயின், ஒரு ஆளுக்கு நேரேற்றம் கிடைக்கிறண்டால் உங்களுக்கு தெரியும், ஒரு அணு உதாரணத்துக்கு நீங்க எடுங்க, ஒரு அணு எடுத்தென்றால் சோடியம் அணு. இந்த சோடியம் அணுல வந்து அணு எண் 11, அப்ப 2,8,1 அவருடைய இலத்திரன் நிலை அமைப்பு. அப்ப இவர் அணு என்ற நிலைமையில தானே காணப்படுற, அவர்கிட்ட பிளஸும் இல்லை மைனஸும் இல்லை. ரைட், ஒரு நேரேற்றம் கிடைச்சி என்றால், ஒரு ஆளுக்கு ஒரு நேரேற்றம் கிடைச்சோணுமெண்டா என்ன சொல்லுங்க, இந்த சோடியத்துக்கு பிளஸ் வரணுமென்றால் இலத்திரன் என்ன செய்யப்படணும்? இவர்ல இருந்து இழக்கப்படணும். இலத்திரன் இவர்ல இருந்து வெளியில போனாதான். ஏனென்றால் 11 அணுவன் என்றால் புரோத்தன் 11 ஈகிற, அப்ப 11 புரோத்தன். சரியா? அணு எடுத்துக்கொண்டால் புரோத்தன் எண்ணிக்கையும் இலத்திரன் எண்ணிக்கையும் சமன் என்றதால சோடியம் என்ற அணுல எத்தனை புரோத்தன் இருச்சோ அதே எண்ணிக்கைக்கு சமனான இலத்திரனும் காணப்படிய. அப்பதான் உங்களுக்கு என்ன? 11 இலத்திரனால 11 மைனஸ் வரும், 11 புரோத்தனால 11 பிளஸ் வரும். அப்ப மொத்தமாக இவ்வளவும் சேர்ந்துன்னா உங்களுக்கு 0 என்ற இதுதான் கிடைக்கும் சோடியத்துக்கு. இதே சோடியத்துக்கு எப்ப பிளஸ் வருமா இருந்தால், எப்ப பிளஸ் வரும் என்றால் என்ன நடக்கணும்? இந்த 11 இலத்திரன் 10 இலத்திரனாக மாறினென்றால் என்ன நடக்கும்? இங்க வந்து கடைசியா என்ன செய்யும்? ஒரு பிளஸ் எஞ்சிக்கும், ஒரு பிளஸ் எஞ்சிக்கும். 11 புரோத்தனும் 10 இலத்திரனுமா மாறிட்டென்றால், அதாவது ஒரு இலத்திரன் இழக்கப்பட்டுட்டா இவரு கடைசியா என்ன செய்யும்? ஒரு நேரேற்றம் கிடைக்கும். ஆகவே வந்து ஒரு ஆளுக்கு ஒரு நேரேற்றம் கிடைக்கணும் என்றால் அங்கிருந்து மற்றைய பொருளுக்கு என்ன போகணும்? இலத்திரன் போகணும். அந்த இடத்துல இருந்து வெளியே இலத்திரன் போகணும். ஆகவே 5வதுக்கு முதலாவது. அடுத்தது 6வது கேள்வி. 6வது கேள்வி கேட்டிருக்கிறேன் என்னென்றால், பின்வருவனவற்றுள் அமில ஒட்சைட்டு, ஈரியல் ஒட்சைட்டு, மூல ஒட்சைட்டு என்பன முறையே என்ற அப்போ உங்களுக்கு அந்த ஓர்டருக்கு இருக்கணும். சரியா? முதலாக்கிக்கிறது அமில ஒட்சைட்டை குறிக்கணும், 2ஆக்கிக்கிறது ஈரியல் குறிக்கணும், 3ஆக்கிக்கிறது மூல ஒட்சைட்டை குறிக்கணும். ஆகவே வந்து நீங்க பாத்தீங்கள் என்றால் இங்க உங்களுக்கு ஈரியல் உடனே ஒட்டனை ஆஃபம் வந்துடணும். ஈரியல் உடையது யார் என்றால் அலுமினியம் என்ற உலோகம் தான். அப்ப அலுமினியம் உருவாக்குற எந்த சேர்வை என்றாலும் ஈரியல் தான் இருக்கும். ஆகவே வந்து எங்களுக்கு 2வது ஆள் கட்டாயம் அலுமினியமா ஈக்கணும். அப்ப 4வது ஆன்சர் வரையிலாது, 3வது ஆன்சர் வரையிலாது, முதலாவதும் 2வதும் வரையிலும். சரியா? இப்போ உங்களுக்கு பாத்தீங்கள் என்றால் நாங்க யூனிட் 3ல கிரேட் 10 3வது பாடத்துல வந்து இடமிருந்து வளமா போச்சலைக்கு அமில மூலத்தன்மை எப்படி மாறின்னு படிச்ச செல்ல, நாங்க 3ஆம் ஆவணத்துல வந்து சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பொஸ்பரஸ், கந்தகம், குளோரின் என்று தான் வரும். அப்ப இவங்களோட எப்படியே மாறுபடுறதுன்னு சொல்லி நாங்க கிளியராக படிச்சோம். இவங்களுக்கு ஒரு ஓர்டர் ஒன்றே நாங்க படிச்சுக்கணும், இப்படி நாங்க யாஃபம் வச்சுக்கொள்ளணும் சொல்லி. இந்த இடத்துல நீங்களேக்கு போஷலேக்கு அமிலத்தன்மை என்ன செய்யும்? படிப்படியாக அதிகரிக்கும். அமிலத்தன்மை அதிகரிக்கும், என்ன மூலத்தன்மை குறைவடையும், காரத்தன்மை குறைவடையும். சரியா? அப்ப என்ன சொல்லுங்க,
இது எப்படி நாங்க ஞாபகம் வச்சு கொண்டோம் என்றால் இந்த அலுமினியத்தை வந்து ஈரியல் ஃபண்ட் ஃபெஸ்ட்டுக்கே நாங்க எழுதி கொள்ளுவோம். ஈரியல் ஃபண்ட் ஃபெஸ்ட்டுக்கே எழுதி கொள்ளணும். சரியா? இப்ப இவருக்கு இங்கல ஈக்கிற செட் ஃபுல்லாக எதாக ஈக்கும்? காரமாக ஈக்கும். ஏண்டா இங்கலையும் இங்களே போச்சல்லைக்கு அமிலத்தன்மை கூடுதென்றால் இங்கல போச்சல்லைக்கு இப்படி இங்க இந்த சைடுல போச்சல்லைக்கு அமிலத்தன்மை கூடுதென்றால் ஆக இந்த சைடுல இருச்ச வேண்டியது வந்து என்ன? அமிலத்தன்மை குறைஞ்சது அப்படின்னா காரத்தன்மை கூடினது. அமிலத்தன்மை நல்லா கூடினால் எங்க இப்பாரு? வலப்புறத்துல ஓரத்துல இப்பாரு. சரியா? ஆகவே இதுல நாங்க எப்படி படிச்சோம் என்றால் ஆக இடத்துல ஈக்கிறது வந்து ஸ்ட்ராங்கான காரமா ஈக்கும். ஸ்ட்ராங்கான காரத்தை நாங்க சொல்ற வன் காரம். அப்ப சோடியம் உருவாக்கியது வன் காரத்தை, மெக்னீசியம் உருவாக்கியது வந்து மென் காரத்தை, அலுமினியம் ஈரியல்ஃபு. அதுக்கு பிறகு நாங்க எப்படி யாஃபம் வச்சோம்டா ஈஸியாக இந்த ரெண்டு செட்டாக யாஃபம் வச்சோம். இந்த ரெண்டு செட்டும் எதை உருவாக்கும் என்றால் மென் அமிலத்தை உருவாக்கும். இந்த ரெண்டு செட்டும் என்னென்றால் வன் அமிலத்தை உருவாக்கும். அப்ப இது கட்டாயம் நீங்க இந்த பேட்டர்ன்ல இந்த ஆர்டர்ல ஈஸியா யாஃபம் வச்சு கொள்ளது கேளு. அப்ப இதை வச்சு கொண்டுதான் இந்த கேள்வியை நீங்க சால்வ் பண்ணணும். அப்ப நீங்க இதுல ஈரியல்ஃபா கண்டுபிடிச்சிட்டு அப்ப முதலாவது ஆன்சர் இல்லை ரெண்டாவது ஆன்சர் தான் வரையிலும். ஒரு மூல ஒட்சைட்டை நீங்க செல்லிக்கிறான், இங்க செல்லிக்கிறான் ஒரு மூல ஒட்சைட் செல்லி. அப்ப கடைசியா ஈக்கிறவர் வந்து மூல ஒட்சைட்டா ஈக்கணும். இங்க காணப்படுறது யாரு? சிலிக்கன் எழுதி வச்சிருக்கிறான் இந்த ஆன்சர்ல. மூணாவது நாலாவது ஷூரா ஆன்சரா வராதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இவரு கடைசி பாத்தீங்கள் என்றால் அது ஒரு மூல ஒட்சைட்டா எரிச்சோணும். மூல ஒட்சைட் என்றா என்ன? கார ஒட்சைட். அப்ப இந்த சோடியம் மெக்னீசியம்கள் உருவாக்கியதான் கார ஒட்சைட். ஆகவே வந்து மெக்னீசியம் ஒட்சைட் இங்க தரப்பட்டிருக்கிற, இங்க சிலிக்கம் வந்து இருந்தால் இவர் பீல. ஆகவே எத்தனாவது ஆன்சர் இந்த கேள்விக்கு? ரெண்டாவது ஆன்சர் வரணும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா முதலாக கீக்கிற SO3 என்று சொல்றது யாரு? கந்தகம். அப்ப கந்தகம் உருவாக்குறது என்ன? ஒரு வண்ணமிலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு உலோகம், சாரி அல்லுலோகம். வண்ணமிலத்தை உருவாக்கக்கூடிய வண்ணமிலத்தன்மையை கொண்டது. ஆகவே வந்து கந்தகம் உருவாக்கக்கூடிய எந்த சேர்வையும் என்ன உங்களுக்கு? அமில ஒட்சைட்டை, அமில கந்தகம் உருவாக்கக்கூடிய ஒட்சைட்டை எதை உருவாக்கும்? அமில ஒட்சைட்டை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஆன்சர் வந்து ரெண்டாவது. ரைட், ஆன்சர் ரெண்டாவது. ஓகே, அப்போ நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பேலன்ஸ் கொஸ்டின்ஸை வந்து பார்ப்போம். ஸோ கட்டாயம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போட சொல்லி அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கட்டாயம் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏஷரி டவுட்ஸ்கள் இருந்த கொஸ்டின்ஸில் வந்து இல்லாட்டி வேறு சப்ஜெக்ட்ஸில் ஏஷரி டவுட்ஸ்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணதுக்கு இருந்திருந்தால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் என் கான்டாக்ட் நம்பர் போட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொள்ளையிலும். அதே போல் வந்து உங்களோட இந்த வீடியோவில் சரி கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருந்தால், இன்னும் மேலதிக விளக்கம் தேவைப்படுமா இருந்திருந்தால் கட்டாயம் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணேன். ஓகே, ஸோ நாங்கள் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்.